திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய்க்காண்டம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் 56வது திருவிளையாடல். 2610. குடைக்கால் தன் பசிக்கண்ண குழி இருத்தி வேட்கை அறக் கொடுத்த கங்கை சடைக்கு ஆடன் புலவரிகள் தனிவித்த முறை இது. மேல் தன்னை பாடும் தொடைக்க ஆடன்பு அகன்று இகழ்ந்த தென்னவனை முனிந்து தன்னை தொழுது போன இடைக்காடனுடன் போய் பின்பு எழுந்தருளிய பிணக்கறுத்த இயல்பு சொல்வாம். தடாதகை பிராட்டியார் சோமசுந்தர பெருமானது திருமணத்தின் போது குடைப்பிடிப்பதற்கு ஆளாகி வந்த குண்டோதரனது பசியை தீர்த்து அன்னம் ஊட்டி அருளிய சோமசுந்தர பெருமான் அவனுடைய நீர் வேட்கையை நீக்கும் பொருட்டு கங்கையையும் வரவழைத்து கொடுத்த இறைவன் புலவர்களின் கலகத்தை தீர்த்தருளிய திருவிளையாடலை இதுவரை காண்டாம். இனி தன்னை பாடிய செயலுக்கு செய்யும் அன்பு நீங்கி அவமதித்த பாண்டியனை வெறுத்து பின் தன்னை வணங்கி சென்ற இடைக்காடனுடனேயே சென்று பின்பு பாண்டிய மன்னனது தவறை உணர்ந்த பின் மறுபடியும் திரு ஆலவாய்க்கு எழுந்தருளியை அவனுடைய இடைக்காடனுடைய பிணக்கு தீர்த்த திருவிளையாடலை இனி காணலாம். இந்திரன் தன் பழித்துரத்தி அரசளித்து பின்பு களி இன்பம் இந்த சுந்தரன் பொன்னடிக்கு அன்பு தொடுத்து நறுஞ்சண்பகத்தார் தொடுத்து சாத்தி வந்தனை செய்திரு தொண்டின் வழிக்கேற்ப ஷண்பகப்பூ மாறவேந்தன் அந்தர சூடாமணியாம் சிவபுரத்து அணி நிறை செல்வம் அடைந்தான் இப்பால். நாளும் ஆலவாய் சோமசுந்தர பெருமானுக்கு சண்பக மாலைகளை சூட்டிய சண்பக மாரப்பாண்டியன் சிவபதம் அடைந்த பிறகு பிரதாபசூரியன், வங்கி சத்துவசன், சோழவங்கி சாந்தகன், பரித்தேர் வங்கிச சிரோமணி என 14 பாண்டிய மன்னர்கள் வழி வழியாக வந்து அரசாட்சி செய்த பின் 15வது பாண்டிய மன்னனாக குலேசன் என்பவன் பாண்டிய நாட்டை அரசு புரிந்து வருகின்றான். குலேச பாண்டியனோ இலக்கண இலக்கியங்களோடு அரசியலிலும் சிறந்த அரசாட்சியும் சிறந்த முறையில் செய்து இறை வழிபாட்டிலும் தன்னுடைய முன்னோர்கள் போலவே இருந்ததால் சங்கப்பலவை முத்தமிழையும் உணர்ந்த சங்கப்புலவர்கள் இருக்கக்கூடிய சங்கப்பலகை குலேச பாண்டியன் ஏறுவதற்கும் இடம் தந்தது. கழிந்த பெரும் கேள்வி நான் எனக் கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதன் மிகு கேண்மை நான் இடைக்காட்டு புலவன் என் சொல் மொழிந்த அரசன் தனை காண்டுமெனத் தொடுத்த பணுவலொடு மூரித்தீன் தேன் வழிந்தொழுகு தாரானை கண்டு தொடுத்து உரை பணுவல் வாசித்தானால் முப்பொருள்களின் இயல்புகளையும் முழுதும் உணர்ந்த கேள்வி செல்வங்களை உடைய கபிலன் என்பான் தன்னுடைய நண்பனான இடைக்காட்டு புலவன் நல்ல பணுவல் ஒன்றை செய்து கொண்டு வந்து பாண்டிய மன்னனுக்கு படித்து காண்பிக்கின்றான். வழுக்காத சொற்சுவையும் பொருள் சுவையும் பகிர்ந்திருந்த வல்லோன் உள்ளத்து அழுக்காற்றால் சிறந்து உழக்கான் அகமகிழ்ச்சி சிறிது முகத்தளர்ந்து காட்டான் எழுக்காயும் திணித்தோளான் என்றும் உரையான் வாளாயிருந்தான் ஆய்ந்த குழுக்காதல் நண்புடையான் தனை மானம் புறந்தள்ள கோயில் புக்கான். குற்றமில்லாத சொற்சுவையும் பொருள் சுவையும் நிறைந்த அந்த பணுவலை கேட்ட பாண்டிய மன்னன் தன்னுடைய மனதில் இருந்த அழுக்கால் பொறாமையால் அகமும் மகிழவில்லை. புறத்தில் தன்னுடைய முகம் மலர்ச்சியாலோ அல்லது தலையை அசைத்தலாலோ வெளிக்காட்டாது. அகத்திலையும் மகிழ்ச்சி அடையில, புறத்திலையும் தன்னுடைய மலர்ச்சியை வெளியே காட்டாது இருந்த பாண்டிய மன்னனுடைய அலட்சியமான அந்த போக்கை உணர்ந்த இடைக்காடன் மனம் நொந்தான். கற்றோரால் விரும்பப்படும் தன்மை உடையவன் ஆதலால் அவனுக்கு மான உணர்ச்சி புறம் தள்ள திருக்கோயிலில் சென்று
திரு சோமசுந்தர பெருமானின் முன் சென்று நின்றான். சன்னதியில் வீழ்ந்து எழுந்து தமிழ் அறியும் பெருமானே, தன்னை சார்ந்தோர் நன்னிதியே, திரு ஆலவாயுடைய நாயகனே, நகுத்தார் வேம்பன் பொன் நிதி போல அளவிறந்த கல்வியும் இக்குளன் என்று புகழக் கேட்டு செந்நீரையும் கவிதொடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடித்துளக்கானாகி. திருச்சன்னதியின் முன் வீழ்ந்து வணங்கி தமிழை ஆராயும் பெருமானே, தன்னை சார்ந்தார்க்கு என்றும் இன்பம் தழைக்கு வண்ணம் செய்யும் நல் நிதியே, திரு ஆலவாயுடைய பெருமானே, வேப்பமலர் மாலை அணிந்த பாண்டிய மன்னன் பொருள்சுவை உடையவோன் என்பதெல்லாம் தெரிந்தாலும் கல்வி செல்வமும் மிக்க உடையவன் என்று கூற கேட்டு அதனால் சொற்சுவை நிறைந்த கவியை பணுவலை அவன் முன் பாட அதனை கேட்டு அவன் சிறிதும் தலையசைக்காமல் என்னை அவமதித்தான். பாலைவனம், மலை, கடல் இந்த பொருள்களையெல்லாம் நம்ம எவ்வளோதான் வர்ணித்தாலும் அவை அகமகிழ்தலும் பயனளித்தலும் இல்லாதது போல பாண்டிய மன்னனும் என்னுடைய நூலை கேட்டு எந்தவித தலையசைப்பும் இல்லாமல் என்னையும் என்னுடைய நூலையும் அவமதித்து நின்றான். என்னை இகழ்ந்தனனோ சொல்வடிவாய் நின் இடம் பிரியாய் இமையப்பாவே, தன்னையும் சொற்பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என் தனக்கு யாது என்ன முன்னை முழிந்து இடைக்காடன் தனியாத முனிவீர்ப்ப முந்திச் சென்றான் அன்னவுரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. பாண்டிய மன்னன் இகழ்ந்தது என்னையோ என்னுடைய சொல்லின் வடிவத்தையோ அல்ல. பாண்டிய மன்னன் இகழ்ந்தது சொல் வடிவமான உமாதேவியாரையும் சொல்லின் பொருளான தங்களையுமே இகழ்ந்தான். சொல்லும் பொருளும் என நிற்கும் தங்களையே அவன் இகழ்ந்தான். அதனால் எனக்கு வந்த குறை என்ன என்று இறைவனது திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்துவிட்டு பின் தன்னுடைய கோபத்தோடு வடக்கு திசையை நோக்கி சென்றான். 2620 போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் மகத்து உவகை பொலியும் ஆற்றான் ஞானமயமாகிய தன் லிங்க உரு மறைத்து உமையாம் நங்கையோடும் வானவர் தம்பிரான் எழுந்து புறம் போந்தன் தன் கோயிலின் நேர் வடபால் வையை ஆன நதி தென்பாலோடு ஓர் ஆலயம் கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ. சொல் வடிவமாகிய இமயப்பாவையையும் சொல்லின் பொருளான உன்னையுமே அவன் இகழ்ந்தனன் என்று கூறி சென்ற இடைக்காட்டு புலவனுடைய சொல் இறைவனது திருச்செவியில் கூறியதான அம்பு போல பாய கருணாமூர்த்தியான சோமசுந்தர பெருமான் கோபத்தால் வெளியேறி சென்ற இடைக்காட்டனுக்கும் அவனுடைய உயிரணைய நண்பனான கபிலனும் மகிழ்வு ஏற்படும்படியாக ஞானமயமாகிய லிங்க திருமேனியை மறைத்து கொண்டு அம்மையோரோடும் கிளம்பி வெளிவந்து திருக்கோயிலுக்கு நேர் வடக்கே வைகை ஆற்றில் தென்பக்கத்தில் திருக்கோயில் ஒன்றை அமைத்து கொண்டு அமர்ந்து இருந்து அருளினார். சங்கவான் தமிழ் தெய்வ புலவோர் உடன் எழுந்து சைலவேந்தன் மங்கை நாயகன் போன வழி போய் அங்கு இருந்தார். அவ்வழி நாள் வைகல் கங்குள்வாய் புலர வரும் வைகை கரையில் பள்ளி உணர் காலம் எய்தி அகனடியார் சேவிப்பார் லிங்க உரு அங்கு காணார். ஞானமயமாகிய லிங்க திருமேனியிலிருந்து அம்மையோடு சோமசுந்தர பெருமானும் வையாற்றின் தென்கரையில் வந்து ஒரு திருக்கோயிலில் அமர்ந்தருள சங்கப்புலவர்களும் இறைவனது பின்னாடியே வந்து இறைவனை வழிபட்டு நின்றார்கள். அப்பொழுது மறுநாள் காலையில் திருக்கோயிலில் உள்ள அடியவர்கள் இறைவனை வணங்குவதற்கு செல்லும் பொழுது அங்கு கோயிலின் கண் லிங்க திருவுருவை காணாதவராக என்ன அதிசயமோ இது என்று அயர்ந்து பின் வருத்தமடைந்து பாண்டிய மன்னனுக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று புறப்பட்டு வருகிறார்கள் அடியவர்கள். அப்பொழுது திரு ஆலவாய் நகரமே பொலிவிழந்து நிற்பதை கண்டார்கள்.
அரசன் இடை புகுந்து உள்ளம் நடுநடுங்கி நா உணங்கி அரசே யாம் ஒன்று உரை செய்ய அஞ்சுதும் உங்கள் நாயகனை திருப்பள்ளி உடற்சி நோக்கி மறைமலர் சேவடி பணிய புகுந்தனம் இன்று ஆங்கு அவன் தன் வடிவம் காணோம் புறமும் நனிபுலம்படைந்தது என்று அழல்வேல் என செவியில் புகுத்தலோடும். உள்ளம் நடுநடுங்கிய அடியவர்கள் மன்னனை கண்டு, மன்னவா, ஒரு செய்தி சொல்ல நாங்கள் மிகவும் பயப்படுகின்றோம். சோமசுந்தர பெருமானது திருப்பள்ளி எழுச்சி தரிசனம் செய்வதற்காக திருக்கோயில் சென்றோம். அங்கு சிவலிங்க திருமேனியை, ஞானமயமாகிய சிவலிங்க திருமேனியை கண்டோமில்லை என்று நடுங்கியவாறே கூற, அடியற்ற மரம், ஒரு ஆலமரம் எப்படி வேரை அறுத்து அது எப்படி கீழே விழுமோ அதுபோல பாண்டிய மன்னனும் தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து கீழே விழுந்து மண்ணின் மேலே அவனது உடம்பானது புரள, உயிரும் ஒடுங்கி அறிவும் ஒடுங்கி சிறிது நேரம் நிலத்தில் அப்படியே அசைவற்று கிடந்தான். பின்பு நினைவு வந்தவுடன் தன்னுடைய இரு கைகளையும் தலைமேல கூப்பிக்கொண்டு, அடியேன் என் பிழை செய்தேன் அண்ணலே என்று கொலை இணையோ அவுணர்புறம் நொடிவரையிற் பொடியாக குனித்த மேரு சிலை இணையோ பழைய சிவபுரத்தினையோ அருவி மணிதெரிக்கும் வெள்ளி மலையினையோ தம்மை மறந்து உனை நினைப்பார் மனத்தினையோ வாழ்த்தும் வேத தலையினையோ எங்குற்றாய் எங்குற்றாய் என்றென்று தளரும் எல்லை. பழையபடியும் நீ கைலை மலையின் உள்ளாயோ, அல்லது தன்னை மறந்து நின்னை நினைக்கின்ற அடியவர்களின் மனத்தில் உள்ளே சென்று விட்டாயோ, அல்லது வாழ்த்துகின்ற மறைகளின் முடியின் கண் உள்ளாயோ என்று நீ எங்குற்றாய் எங்கு சென்றாய் என்று சொல்லி வருந்திய பொழுது, சிலர் வந்து, மன்னா, ஓர் அதிசயம் கண்ட நம் வையைத்தென் சாராக அலர்வேந்தோன் படைத்த நாள் முதல் ஒரு காலமும் கண்டதன்று கேள்வித்தலை வந்த புலவரோடும் ஆலவாயுடைய பிரான் தானே செம்பொன் மலை வந்த வள்ளியோடும் வந்து இறை கொண்டு உரைகின்றான் மாதோ என்றார். பாண்டிய மன்னனிடம், வழுதியே, நாங்கள் அதிசயம் ஒன்று கண்டோம். வையையாற்றின் தென்கரையிலே பண்டு அங்கே கோயில் இருந்ததில்லை. இன்று வரையில் எவரும் அங்கு கோயிலை காணவில்லை. இன்று தமிழ்நூல் ஆராயும் சங்கப்புலவர்களோடும் திரு ஆலவாயுடைய சோமசுந்தர பெருமான் தன் துணை செம்பொன்மலை வள்ளியோடு வந்து எழுந்தருளியிருக்கின்றான் என்று அடியவர்களெல்லாம் கூற கேட்ட பாண்டிய மன்னன் அவ்வுரை தன்னுடைய அவனுடைய செவியில் நுழைந்து வெளிவருவதற்கு முன்பாகவே வேகமாக நடந்து சென்று வையையாற்றின் தென்கரையில் உள்ள அங்கேற்கண் அம்மையோடு எழுந்தருளியிருக்கும் சோமசுந்தர பெருமானுடைய திருக்கோயிலை கண்டு ஆனந்தம் கொண்டான். படர்ந்து பணித்து அன்பு உகுக்கும் கண்ணீர் சோர்ந்தான். ஆனந்த பவ்வன் தாழ்ந்து கிடந்து எழுந்து நாக்குளறி தடுமாறி நின்றிதனைக் கிழக்கும் வேதம் தொடர்ந்தறியா அடிசிவப்ப நகர்புலம்ப உலகின்ற தோகையோடு இங்கு அடைந்த அருளும் காரணமென் அடியேனால் பிழையுள்ளதோ ஐயா ஐயோ என்று வையையின் தென்கரையில் இறைவனது திருமேனியைக் கண்டு வழிபட்டு அன்பால கண்ணீர் சிந்து வழிபட்டு நின்றாலும் எழுந்து நின்று நாத்தழுதழுக்க, பெருமானே, தேவரீர் தங்களுடைய திருவடி நோவ மதுரை மாநகரமே பொலிவிளக்க அம்மையோடு இங்கு வந்து எழுந்தருளிய காரணம் என்னவோ? எளியன் எதுவும் தவறு செய்து விட்டானோ? என்ன குற்றம் நேர்ந்தது? என்ன பிழை ஏற்பட்டது? ஐயனே ஐயோ என்று இறைவனை பலவாறாக போற்றி துதித்து திருவடிகளுக்கு விண்ணப்பமும் செய்தான். அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கல்வரால் அரிய காணத்து ஒல்லை விளங்காதிகளால் இடையூறு தமிழ்நாடு எய்திற்றாலோ தொல்லை மறை அவர் ஒழுக்கம் குன்றினரோ தவம் தருமம் சுருங்கிற்றாலோ இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ யானறியேன் எந்தாய் எந்தாய்.
நாட்டை காக்கும் வேந்தன் தன்னாலும் தமராலும் தனது உறவுகளாலும் பகைவராலும் ஏனைய உயிர்களாலும் குடிமக்களுக்கு இடையூறு உண்டாகாமல் காக்க வேண்டியது மன்னனது கடமை என்று காட்டி காட்டில் உள்ள விலங்குகளால் துன்பம் வந்ததோ அல்லது மறைவோதும் வேதியர்களுடைய வேதம் ஓதும் ஒழுக்கம் குறைந்ததோ தவமும் தர்மமும் சுருங்கினவோ அல்லது இல்லறமும் துறவரமும் தத்தம் நெறியிலென்று தவறினவோ என்ன அது குறை? எம் தந்தையே நிகழ்ந்தது யாது என கள்ளேறு கடுக்கை நெருஞ்சடையானே போற்றி பெருங்கருணை போற்றி வெள்ளேறு கொடியுயர்த்த விடையானே போற்றி அருள் விகிர்தா போற்றி புள்ளேறு கொடியுயர்த்த புனிதன் அயன் தேராத புனிதா போற்றி வள்ளேறு சிறுகுளவி மதிநுதலங்கயற்கண்ணி மணாளா போற்றி என்று பலவாறு இறைவனை போற்றி துதித்து பணிந்து நின்றான் பாண்டிய மன்னன். தென்னவன் இவ்வண்ண வண்ணம் எத்தினான் செம்பொற்கூடல் மன்னவன் கேட்டு ஆகாய வாணியால் வையையை நாட உன்னது சொத்த நான் கேட்டு வந்த நம் இனியதாயிற்று இன்னம் ஒன்று உளது கேட்டி என்று அவன் அருளிச் செய்வான். பாண்டிய மன்னன் இன்னவாறு இறைவனை போற்றி துதி செய்ய ஆகாசவாணியாக ஆகாய மார்க்கமாக பெருமானும் நாம் கேட்டு வந்தனை இனி உமக்கு சொல்வது ஒன்று உளது கேட்பாயாக என்று இனிது அருளிச் செய்தார் பெருமான். இயம்பரும் பதிகள் தம் உளவால் ஏற்றம் ஈங்கு சுயம்புவாய் அனந்தம் உள்ளம் தானவர் இயக்கர் சித்தர் வயம்புரி அரக்கர் வானோர் முனிவரர் மனிதர் உள்ளார் நயம்பெற விதியால் கண்ட நம் குறி அனந்தம் உண்டால். இங்கு உள்ள திருத்தலங்களிலேயே மிகவும் சிறந்த பதி திரு ஆலவாயே. இந்த திரு ஆலவாய் தலத்தில் எண்ண முடியாத சுயம்பலிங்கங்கள் உள்ளன. அவற்றுள்ளே 64 லிங்கங்கள் மிகவும் சிறப்பு உடையது. அந்த 64லையும் 8 லிங்கங்கள் மிகவும் பெருமை உடையன. அந்த 8 சுயம்பு லிங்கங்களையும் வானோர் முனிவர் சித்தர்கள் அஷ்டதிக்கு பாலகர்கள் என பூசித்திருந்தார்கள். அந்த 8 லிங்கத்துக்குள்ளும் எனது நண்பனாகிய குபேரன் பூசனை புரிந்த லிங்கம் மிகவும் சிறந்தது. ஒரு ஊழி காலத்தில் இங்கே இருந்த அருட்குறிகள் எல்லாம் மறைய நமது தோழனாகிய குபேரன் வழிபட்ட லிங்கமாதலால் இங்கு இந்த குறியின் கண் நாம் மீண்டும் எழுந்தருளி வந்தோம். ஆதலால் இத்திருக்கோயில் உத்தர ஆலவாய் என சிறந்து விளங்கத்தக்கது. உத்தரம் என்பது வடக்கு திரு ஆலவாய் என வழங்கும் சிறப்பை உடையது. இது தற்போது உள்ள பழைய சொக்கநாதர் ஆதி சொக்கநாதர் கோயில். இன்று முதல் இது உத்தர ஆலவாய் என சிறந்த இடமாக தகுவது என்று இறைவன் அருள் செய்ததோடு ஓங்கு தன் பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு நாள் போது எனும் நீங்குவம் அல்லோம் கண்டாயினும் நீயும் வேறு தீங்குளை அல்லை காடன் செயலை இகழ்தலாலே அங்கு அவனிடத்து யாம் வைத்த அருளினால் வந்தேம் என்னா. குளிர்ச்சி பொருந்திய கடம்ப வனத்தை விட்டு ஒரு பொழுதாயினும் நாங்கள் நீங்கி இருப்போம் அல்லோம். நீயும் வேறு தீங்குகள் செய்தவன் அல்ல. இடைக்காடன் செய்த செய்யுளை இகழ்ந்து அவமதித்ததால அவனிடமும் கபில முனிவரிடமும் கொண்ட அன்பால இங்கு வந்து இருந்து அருளினோம் என்று அசிரீரியாக வானில் கேட்க திருக்கடம்பவனத்தை விட்டு ஒரு பொழுதும் நாங்கள் நீங்க மாட்டோம் என்று இறைவன் அருள் செய்ய பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றமீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமையன்றோ எண்ணிய பெரியோர்க்கு என்னா ஏத்தி நான் இறைஞ்சினானே. தேவர்களின் புண்ணியனே பரமயோகி சிறியோர் செய்யும் குற்றம் பொறுப்பது பெரியார்க்கு பெருமை என்ற கருத்தோடு
சிறியோர்கள் செய்யும் குற்றங்களையும் பொறுத்தருள்வதே உங்களுக்கு பெருமை என்று வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே என்று பாண்டிய மன்னன் இறைவனது திருவடிகளில் வீழ்ந்து என்னுடைய குற்றத்தை பொறுத்தருள்வாய். அடிபணிந்தேத்தினானை அருள் சுரந்த தசையும் மின் கொடியணி மனையில் பொக்கி கோமள வள்ளியோடும் உடன் உரை புலவரோடும் ஒல்லை தன் கோயில் புக்கான் வட திரு ஆலவாயில் வந்து விற்றிருந்த வள்ளல். வட திரு ஆலவாயில் விற்றிருந்த வள்ளல் பெருமான் தானும் தன்னுடைய கோமள வள்ளியோடும் சங்கப் புலவர்களோடு இடைக்காடனோடும் தன்னுடைய திருக்கோயில் சேர்ந்து அருளினார். பாண்டிய மன்னனும் திரு ஆலவாய் சோமசுந்தர பெருமானை திருக்கோயிலில் வழிபட்டு பின் சங்கப்புலவர்களுடன் இடைக்காட்டு புலவனையும் தக்க மரியாதையுடன் வரவேற்று அழைத்து சென்று நன்கு அலங்கரிக்கப்பட்ட செல்வத்திரு மாளிகை ஒன்றிலே இடைக்காடனை பொன்னாலான சிங்காசனத்தில் அமர்த்தி புலவர்களெல்லாம் சூழ்ந்து வீற்றிருப்ப பல வகை சிறப்புகளையும் இடைக்காடனுக்கு செய்து இடைக்காடன் யாசித்த அந்த பணுவல்களையும் கேட்டு மகிழ்ந்திருந்தான் பாண்டிய மன்னன். அறிவுடை காடனுக்கும் அருமை மான் புலமையோர்க்கும் முறைமையால் ஆரம் தூசு முகிழ் முளைக்கொடி இன்னனார் நிறை நிதி வேளம் பாய்மான் விளைநிலம் நிரம்ப நல்கி அரைக்களர் காலில் பின் 7 அடி நடந்து இதனை வேண்டும். இடைக்காட்டு புலவனுக்கும் மற்ற சங்க புலவர்களுக்கும் பட்டாடைகள், முத்து மாலைகள், யானைகள், குதிரைகள், நன்கு விளையக்கூடிய வயல்கள் என நிறைய பரிசு கொடுத்து நான் முன்பு செய்த குற்றங்களை பொறுக்க கடவீர் என்று பணிந்து வணங்கி நின்றான் பாண்டிய மன்னன். 2645 இன்னமும் ஆலவாயம் இறையவன் கருணை நோக்கால் பன்னரும் புகழ்மை குன்றா பாக்கியம் உனக்கு உண்டாக என்ன நல்ல ஆக்கங்கூறி ஏகினாராக வந்த தென்னவன் குலேசன் செய்த தவம் உருகித்திருந்தால் என்ன. இடைக்காடனும் புலவர்களும் சோமசுந்தர பெருமானின் திருவருளினாலே உனக்கு இன்னும் அளவில்லாத புகழும் குன்றாத செல்வமும் மாட்சிமை அடையாத கீர்த்தியும் இறைவனது திருக்கண் நோக்கத்தால் உனக்கு இன்னும் மேலும் மேலும் அவன் உண்டாகுக என்று நல்ல ஆக்கங்கூறி நல்ல ஆசிகளை கூறி சென்றனர். பல ஆண்டுகளாக நல்லாட்சி செய்த குலேச பாண்டியன் தான் செய்த தவப்பயனால் தனக்கு தோன்றிய தன் அருமை திருக்குமாரன் அரிமர்த்தனனுக்கு உலக ஆட்சியை தந்துவிட்டு தான் இறைவனது திருவடி நிழலை சென்று அடைந்தான். திருச்சிற்றம்பலம்.